ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மலுஞ்சுமட்டி ஏரியா பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற போடிபாளையம் ஊரில் அமைஞ்ச சூப்பரான 3BHK வில்லாதாங்க. டோட்டலாக 3 சென்ட் மேற்கு பார்த்து டிடிசி பேப்பர் ரோட் சைடில் 1700 ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேட் 10 அடிக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கேட்டாக கொடுத்துருக்காங்க. போடிபாளையம் மெயினான ஏரியாவில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது. மலுஞ்சுமட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 12க்கு 22ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்வெல் 550 அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்ப் அவைலபிளில் இருக்குதுங்க. செப்டி டேங்க்கும் அவைலபிளில் இருக்குதுங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவுக்கு டீ குட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பில்லர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் டிசைன் ஒர்க் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. பாலிஷிங் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. ஹால் நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. 16க்கு 16ங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் இன்டீரியர் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் ஒர்க்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணி 3BHK வில்லா பிளான் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பாருங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. விண்டோஸ்க்கு UPVC விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் 8க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிச்சன் மாடலர் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ளே கபோர்ட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் லைட்டிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. டைனிங்கும் நல்ல பெரிய டைனிங் ஏரியாவாகவே கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் போகிறதுக்கு டைனிங் ஏரியாவிலேருந்து ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமுக்கு PVC டோர் கொடுத்துருக்காங்க. PVC டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூம் 4க்கு 6ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் டிசைன் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 11க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு வாலில் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு PVC டோரில் நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் 5க்கு 5ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. வீட்டில் மேக்ஸிமம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் இன்னும் ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிரில் SS கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் லைட்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. டைல் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே. பால்கனி போகிற ஏரியாவில் இருக்கிற டோரும் நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 12ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாலையும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் லைட்டிங் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க.
நீட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பரான வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பால்கனி ஏரியாவில். அதே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பாருங்க, நல்லா லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க, நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அட்டாச் பாத்ரூமுக்கு நல்ல குவாலிட்டியான பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 7ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்ரூம் சின்ன பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் மாதிரி ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோரில் நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் 4க்கு 7ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் போகிறதுக்கு ஒரு நல்ல டோராகவே கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியா சைடில் கொடுத்துருக்காங்க, நீட்டாக கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியா போய் தான் ஓப்பன் டெரஸ் போகிற மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு ஸ்டீல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லாவோட விலை பார்த்தீங்கன்னா 78 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவுக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.